வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் குமாரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருந்த வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாரிசு சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தால் அந்த வாரிசு சான்றிதழ் சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ட்ராக் செய்து அப்படி வந்திருந்தால் அந்த வாரிசு சான்றிதழை எப்படி ஆன்லைன் மூலமாட்டு நம்ம டவுன்லோடு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுறேன். சர்ச் பாக்ஸில் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டிஎன் ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் விட்டு டிஸ்ட்ரிக்கு அப்படி கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துங்க. சர்ச் கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு லோட் ஆகும், கொஞ்சம் வெயிட் ஆகும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இன்னொரு மெயின் ஹோம் பேஜுக்குள்ளால போகும். இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும் பார்த்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் டாப்பில் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கேட்டிருக்கு. ஸோ அது என்ன நம்பர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அவங்க உங்களுக்கு ஒரு கடவுச்சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீட்டு தருவாங்க. ஸோ அப்ளை பண்ணி முடிஞ்சதான் அந்த சீட்டில் தான் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்குது. ஸோ அந்த எப்படி அந்த அக்னாலஜ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த சைடில் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு அந்த கடவுச்சீட்டு இருக்கும். ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பரை நீங்கள் கரெக்டாக பார்த்து இந்த அக்னாலஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு நம்பர்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பாக்ஸில் அந்த நம்பரை கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை இதில் நான் கரெக்டாக டைப் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஏன் டைப் பண்ணி சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம அப்ளை பண்ணியிருந்தோம் இந்த வாரிசு சான்றிதழ். ஸோ அந்த வாரிசு சான்றிதழ் நமக்கு எல்லாமே சேங்ஷன் ஆகி வந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எல்லாமே கிளியராக சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு சேங்ஷன் ஆகி வந்திருந்தால் இதில் நமக்கு ஷோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இது சேங்ஷன் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் கரெக்டாக அந்த அக்னாலஜ்மெண்ட்டை நான் டைப் பண்ணிவிட்டு நம்புகிறேன். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச் சிம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. சர்ச் கொடுத்தாலே நமக்கு செக் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு கீழே பார்த்தீங்கன்னா நம்முடைய ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணவங்களுடைய நேம் இதில் ஷோ ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபாதர் கார்டியன் நம்பர் இதில் ஷோ ஆகுது, நேம் ஷோ ஆகுது. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கரண்ட் அட்ரஸ் இதில் ஷோ ஆகிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் இதில் ஷோ ஆகிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் ரிக்வெஸ்ட் யாருக்கு நம்ம அந்த வாரிசு சான்றிதழுக்கு ரிக்வெஸ்ட் யாருக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுடைய சர்டிஃபிகேட் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவ்டு. இந்த மாதிரி உங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்ளிகேஷன் அப்ரூவ்டு ஆனாலே நீங்களே இந்த வெப்சைட்டில் போயிட்டு ஈஸியாகிட்டு உங்களுடைய வாரிசு சான்றிதழ் நீங்கள் டவுன்லோடு பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் மெயினாக பார்க்கணும். அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு வந்தாலே உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆகிட்டு உங்களுக்கு வாரிசு சான்றிதழ் உங்களுக்கு கிடச்சிட்டுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது யாரெல்லாம் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு சைன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஏஓ, ஆர்ஐ, ஹைக்யூடிடி இவங்க எல்லாருமே செக் பண்ணி தான் இது கடைசியாட்டு நீங்கள் அப்ரூவல் கொடுப்பாங்க. இதில் ஒருத்தவங்க ரிஜெக்ட் பண்ணினாலும் உங்களுடைய வாரிசு சான்றிதழ் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். மெயினாக பார்க்கணும் அப்ளிகேஷன் அப்ரூவல் ஆயிட்டான்னு பார்க்கணும். அப்ரூவல் ஆயிட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாகவே எடுக்கலாம். ஸோ சில டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் பெண்டிங்னு இருக்கான். அப்படி இருந்தால் உங்களுடைய சர்டிஃபிகேட்டு உங்களால் டவுன்லோடு பண்ண முடியாது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் அப்ரூவல்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் ஈஸியாகவே டவுன்லோடு பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோடு பண்ணிடுறதுன்னு பார்ப்போம். இதே பேஜில் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போயிருங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே டாப்பில் கொடுத்துருப்பாருங்க ஹோம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் போகும் பார்த்துருங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் டாப்லேயே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு வெரிஃபை சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் நமக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி கொடுத்த அப்ளிகேஷன் நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் நம்ம டைப் பண்ணியிருப்போம் இல்லை. ஸோ அந்த நம்பரை இதில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை இதில் டைப் பண்ணிவிட்டு இதுக்கு பக்கத்தில் செர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செர்ச் அடித்தா நமக்கு வராது. ஸோ அதுக்கு முன்னால் நான் ஒன்று மிஸ் பண்ணிவிட்டேன், மறந்துட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேப்ச்சா இருக்குல்ல, இந்த கேப்ச்சாயை இந்த பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்டிஃபிகேட் நம்பரில் அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பரை நான் கரெக்டாக டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிவிட்டு இந்த கேப்ச்சா இருக்குல்ல, இந்த கேப்ச்சாயை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பாக்ஸில் டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ண பிறகு இதுக்கு மேலே இருக்கிற ரெட் கலரில் சர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இதிலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன போல் தான் எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் அதை ரீட் பண்ண விரும்பலை. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலேயே கொடுத்துருக்கு பாருங்கள், ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு, சர்டிஃபிகேட் அப்ரூவல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு பக்கத்திலே டவுன்லோடு சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு ப்ளூ கலரில் கொடுத்துருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளிக் பண்ணாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கலாகவே அதாட்டே டவுன்லோட் ஆகி டைரக்ட் ஆகி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா பிடிஎஃப்லேயே நமக்கு ஓப்பன் ஆகிரும் சர்டிஃபிகேட்டு. ஸோ இதே போல் உங்களுடைய வாரிசு சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு அப்ரூவல் ஆனால் நீங்களே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஈஸியாகவே டவுன்லோடு பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுக்கு மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள், வாரிசு சான்றிதழ் லீகல் ஹேர் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன போல் அக்னாலஜ்மெண்ட் நம்பரே கொடுத்துருக்காங்க, அதுதான் சர்டிஃபிகேட் நம்பரு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது இஷ்யூ பண்ண டேட்டு பார்த்தீங்கன்னா அந்த டேட்டும் கொடுத்துருக்காங்க, மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலியில் யாரெல்லாம் உண்டு, அவங்களுடைய பெயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வயது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறந்தவரின் உறவு முறை, திருமண நிலை, எல்லா டீட்டெயில்ஸுமே 1 by 1 கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாருங்க, இச்சான்று மனுதாரர் அளித்த ஆவணங்கள் அடிப்படையில் வழங்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில். செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மனுதாரர் இச்சான்று தொடர்பாக தெரிவித்த எந்த ஒரு தவறான தகவல்களுக்கும் சான்று வழங்கும் அதிகாரி பெற்ற அலுவலர் பொறுப்பல்லன்னு சொல்லிட்டு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் வச்சு தான் அவங்க இந்த சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் அதிலே இருக்குது, QR கோடு ஸ்கேன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நாட் வெரிஃபைடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம வெரிஃபை பண்ண முடியாது. இது ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அம்புக்குறி கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நீங்கள் இதில் டிக் மார்க்கு மட்டும் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் சிக்னேச்சர் உங்களுக்கு வேலிடிட்டின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோடு பண்ணும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு மார்க் இருக்கும். ஸோ கொஸ்டின் மார்க் மாதிரி இருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது சிக்னேச்சர் நீங்கள் வேலிடிட்டி பண்ணணும். அது பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் பண்ணலாம், இல்லை கம்ப்யூட்டர் சென்டரில் போய் நீங்கள் ஈஸியாக பண்ணி இதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய தேவைக்காட்டு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.